Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 11க்கும் 12க்கும் இந்த 11க்கும் 12க்குமான ஒரு லாஸ்ட் 3 days ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், சரியா? ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம், அதே போல் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹாஃப் டே தான் டைம் இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க, சரியா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் 9ஆம் தேதி. 12th ஸ்டாண்டர்டுக்கு காலையில் நடக்குது, 11th ஸ்டாண்டர்டுக்கு மதியம் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க சேம் டைம் டேபிள், சரியா? ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் வேணா என்ன பண்ணலாம்னா இந்த காமன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கெடியூல் போட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 90% ஆஃப் த ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த காமன் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதுக்கு ஒரு 3 நாள் நமக்கு டைம் இருக்கு, அதாவது 6, 7, 8, சரியா? ஸோ 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 7ஆம் தேதி சனிக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3 நாள். இந்த 3 நாள் நீங்க எப்படி படிக்கலாம் இந்த தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் அவுட் ஆஃப் 600க்கு 550+ நம்ம ஸ்கோர் பண்ணணும் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல நம்ம 600க்கு 550 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ண போறோம். அதுக்கான முதல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வீடியோ இது உங்களுக்கு நினைச்சுக்கிறேங்க. இதுல இருந்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 11th and 12th காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் குரூப்பா இருந்தாலும் சரி, இல்ல பயோமேத்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம இந்த வீடியோஸ் நம்ம காமனா கொடுக்க போறோம், சரியா? நீங்க கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லபடியா படிங்க, நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க, சரியா? ஓகே, இப்ப மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 3 நாள்ல 2 நாள் நம்ம தமிழ் படிக்கிறோம், சரியா? 7ஆம் தேதியும் தமிழ் படிக்கிறோம், 8ஆம் தேதியும் தமிழ் படிக்கிறோம். 11th 12th 2 பேருமே. இந்த 6ஆம் தேதி நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வெறும் ஹாஃப் டே தான் டைம் இருக்குது, வெறும் அரை நாள் தான் எப்பவுமே. சரி, அவங்க அப்படிதான் கொடுப்பாங்க. குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கு வெறும் ஹாஃப் டே தான் இங்கிலீஷ்க்கு டைம் கொடுப்பாங்க. பட் ஹாஃப் டேல நம்ம அந்த ஃபுல் போர்ஷன் ரிவைஸ் பண்றது சாத்தியமான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால நம்ம முந்தின நாள் ஒரு நாள் நம்ம இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் நம்ம தமிழ் படிச்சுக்கிறோம், சரியா? இது நீங்க டைரக்டா நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்க முதல் நாள் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, அடுத்த 2 நாள் தமிழ் படிச்சுக்கிட்டாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் டைம் அலாட் பண்ணியே பிரிச்சே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகே, உங்களுடைய விருப்பம் தான். இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சாலும் சரி, இல்லை உங்களுடைய சொந்தமா நீங்களே ஒரு நாள் இங்கிலீஷ்க்கும் ஒரு நாள் தமிழ் 2 நாள் தமிழுக்கும் நீங்களே அலாட் பண்ணி படிச்சுக்கிட்டாலும் ஓகே, அது உங்களுடைய விருப்பம், சரியா? ஸோ இந்த 6ஆம் தேதி முதல் நாள் நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம். 11th இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க, 12th இங்கிலீஷ் தான் படிக்கிறீங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ மார்னிங் ஒரு 5 to 7 இந்த டைம்ல ப்ரோஸ் 1, 2, 3 கொஸ்டின் ஆன்சர், ஃபர்ஸ்ட் 3 ப்ரோஸ்னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸை படிச்சிருங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிருவீங்க, ரெகுலர் ஸ்கூல் டைம் தான். 8:30 to 12:30, அதாவது மார்னிங் செஷன், ஃபோர்நூன் செஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் 4 யூனிட், ஃபர்ஸ்ட் 4 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் படிக்கிறோம். அது 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 4 யூனிட் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி பேராகிராஃப் தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹாஃப் இயர்லியில அட்டன் பண்ணிடலாம், பப்ளிக்கே அட்டன் பண்ணிடலாம். நம்ம ப்ரோஸ்ல இந்த 1, 2, 3, 4 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் படிச்சுக்கிறோம். அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் செஷன் 1 to 4 இந்த 3 மணி நேரத்துல போயமுடைய பேராகிராஃப் 1, 2, 3, 4 4 போயமுடைய பேராகிராஃபும் நம்ம தரவா படிச்சுக்கிறோம், ஓகேவா? அடுத்து நீங்க ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வந்தாலும் சரி, 5 to 7 இந்த டைம்ல என்ன பண்றோம்னா இங்கிலீஷ் ப்ரோஸ்ல 4, 5, 6 சாரி பேராகிராஃப் கிடையாது, இது கொஸ்டின் ஆன்சர், சரியா? இங்கிலீஷ் ப்ரோஸ் 4, 5, 6 கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம இந்த டைம்ல படிச்சுக்கிறோம். அப்புறம் நைட் 8 to 10:30 இந்த டைம்ல போயமுடைய அப்ரிசியேஷன் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சிடும்.
இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 30% ஆஃப் போர்ஷன்ஸை வந்து இந்த ஒரே நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இங்கிலீஷில். இது போக நமக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்ஸ் இருக்குது. அப்புறம் 1 மார்க் தான், 1 மார்க்கும் கிராமர் மட்டும்தான். ஸோ அதை கூட நம்ம அந்த ஹாஃப் டேல இது பார்த்துக்கலாம், இதை ரிவிஷன் பண்ணிட்டு. சரியா? இந்த ஒரு நாளில் இப்படி படிச்சிருங்க. அடுத்து 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் தமிழுக்கு படிக்கிறோம். சரியா? 7ஆம் தேதி சனிக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இயல் 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் படிக்கிறோம். சரியா? புக் பேக்கு, இன்டீரியர் எல்லாமே இந்த 2 மணி நேரத்துல. ஏன்னா புக் பேக் வெறும் 5 கொஸ்டின் தான் இருக்கும். அப்ப 8x5 பார்த்தாலும் ஒரு 40 கொஸ்டின் தான் இருக்க போகுது. அதை முடிச்சு, அதை ஆல்ரெடி நம்ம பாதி படிச்சிருப்போம். அதை முடிச்சுட்டு நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸும் படிச்சுக்கிறோம். அப்புறம் 8:30 to 12:30, இது நீங்க ஸ்கூல்ல இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, இயல் 1, 2, 3, 4 இந்த 4 இயல்ல இருக்கக்கூடிய நெடுவினா. எல்லா நெடுவினாவுமே படிக்கணுமாண்டா அவசியம் கிடையாது. நம்மளுடைய சேனல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குற அந்த அதுல இருக்கக்கூடிய நெடுவினாவை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். அடுத்து மதியம் 1ல இருந்து 4 மணி வரைக்கும் இயல் 1, 2, 3, 4 சிறுவினாக்கள். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். அடுத்து 5 to 7 ஈவினிங் டைம்ல இயல் 1, 2, 3, 4 குறுவினாக்கள் படிச்சிடும். அடுத்து நைட்டு 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இயல் 1, 2, 3, 4 மொழிப்பயிற்சி வினாக்கள் படிக்கிறோம். இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 இயல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. முதல் 4 இயல் தரோம், முடிஞ்சு ஒரு நாள்ல. அடுத்த 2ஆவது நாள் 8ஆம் தேதி அதே போல காலையில 5 to 7 11th and 12th 2 பேருமே மனப்பாட பாடல்கள் படிக்கிறீங்க. சரியா? எல்லா மனப்பாட பாடல்களையும் தரவு பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்க இன்னும் பாதி ஏதாவது மனப்பாட பாடல் படிக்காம இருந்தீங்கன்னா புதுசா ஒன்றும் நீங்க படிக்க வேணாம். இருக்கிற மனப்பாடம் ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம சாங் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிரும். அடுத்து காலையில் மார்னிங் செஷன் 8:30 to 12:30 இயல் 5, 6, 7, 8 நெடுவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. அடுத்து மதியம் 1 to 4 இயல் 5, 6, 7, 8 சிறுவினாக்கள் படிக்கிறோம். அடுத்து ஈவினிங் டைம் 5 to 7 இயல் 5, 6, 7, 8 குறுவினா படிக்கிறோம். அடுத்து 8 to 10:30 நைட்டு. இந்த டைம்ல 5, 6, 7, 8 மொழிப்பயிற்சி படிக்கிறோம். ஸோ அப்போ 2ஆவது நாள் என்ன பண்ணிடுறோம், நம்ம லாஸ்ட் 4 இயல், ஃபர்ஸ்ட் 4 இயல் முதல் நாள், அடுத்த 4 இயல் 2ஆவது நாள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8 இயலுமே முடிச்சிட்டோம். குறுவினா படிச்சாச்சு, 1 மார்க் படிச்சாச்சு, சிறுவினா படிச்சாச்சு, நெடுவினா படிச்சாச்சு, மொழிப்பயிற்சியும் முடிஞ்சு, மனப்பாட பாடல்களும் முடிஞ்சு. இப்போ மறுநாள் காலையில 5 to 7 எந்திரிச்சு 12th 11th 12th 2 பேருமே ரிவிஷன் கொடுத்துக்கிறங்க எல்லாத்தையும். 11th வந்து அன்னைக்கு மதியம் தான் எக்ஸாம், 9ஆம் தேதி மதியம் தான் எக்ஸாம். ஸோ இன்னும் ஒரு 4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. அந்த 4 மணி நேரத்தில் 11th நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா தரோவா அதை என்னென்ன கான்செப்ட்லாம் நீங்க என்னென்ன தரோவா இதுல படிக்கலையோ அதை ஃபுல்லா ரிவிஷன் கொடுத்து கம்ப்ளீட்டா முடிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா 11th 12th நீங்க இந்த 3 நாள்ல இங்கிலீஷும் தரவு பண்ணிடுறீங்க, தமிழ் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா படிச்சு முடிச்சிடலாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இந்த டைமிங் நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்படி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய சேனல்ல கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருங்க. தேங்க்யூ.